ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முப்படைகளில் 46,000 காலி பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி, நோ எக்ஸாம், நோ ஃபீஸு, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு 3 படையில வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 3 படையில என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு, எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. 46,000 காலி பணியிடங்கள் கிட்ட இருக்கு. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்ற முழுமையான தகவலா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் ராணுவம், விமானப்படை, கடற்படை காலியாக உள்ள 46,000 காலி பணியிடங்களை நிரப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த பணிக்கு 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, +2 படித்தவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாரி சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா, அக்னி பாத்ன்னு சொல்லுவாங்க. இத்திட்டத்தின் கீழ் காலி பணியிடங்களை நிரப்பப்பட உள்ளதால், பணி செய்யும் 4 ஆண்டுகளில் மாதச் சம்பளமாக 4வது ஆண்டில் ஓய்வு பெறும்போது ரூ. 11,71,000 உங்களுக்கு ஓய்வூதியமா குடுப்பாங்க. மொத்தத்தில எவ்வளோ சம்பளம் வாங்க போறீங்கன்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். மத்திய பாதுகாப்பு படைகளில் இளைஞர்கள், இளம் பெண்கள் பணியாற்றும் வகையில் அக்னிபாத் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இத்திட்டத்தின்படி ராணுவம், கடற்படை, விமானப்படைகள் குறுகிய கால சேவை ஆட்கள் தேர்வு செய்யப்பட வருகின்றன. இந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான அக்னிபாத் திட்டத்தில் முப்படைகளில் உள்ள காலி பணியிடங்கள், சம்பளம், கல்வி தகுதி உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. அதாவது 46,000 காலி பணியிடங்கள் கிட்ட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அக்னிபாத் திட்டத்தில் தற்போது முப்படைகளை சேர்த்து மொத்தமாக 46,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, +2 முடித்தவர்கள் விண்ணப்பிக்கம் செய்யலாம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் செய்வோருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 முதல் 23 வயதுக்குள் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பம் செய்வோருக்கு உடற்தகுதி தேர்வு, அதாவது உடன்திறவு தேர்வு சொல்லியிருக்காங்க, மெடிக்கல் தேர்வு சொல்லியிருக்காங்க. உள்ளடவற்றை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளன. அதன் பிறகு இராணுவ பயிற்சி வழங்கப்படும். சீருடை, பயண செலவு, தங்கும் செலவு உள்ளிட்டவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. பணியில் சேருவதற்கு முதல் ஆண்டில் மாதச் சம்பளம் 21,000ம் மாதம் 21,000 ஃபர்ஸ்ட் ஆண்டு. செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,100 இருக்கும். 3வது ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் இயரில் 25,580 இருக்கும். 4வது ஆண்டில் 28,000 சம்பளம் இருக்கும். அதன் பிறகு 4வது ஆண்டில் ஆண்டு முடிவில் ஓய்வூதியமாக 11,71,000 உங்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பாங்க. மொத்தமாக 4 ஆண்டில் அக்னிபாத் பணிகள் சேர்ந்தால் 23,43,160 உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். அதாவது 24 கோடி கிட்ட 24 லட்சத்துக்கிட்ட உங்களுக்கு அதாவது 4 ஆண்டுல சம்பளமாக கிடைக்க போது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாப் தான். மத்திய பணியில் முன்னுரிமை. மேலும் 4 ஆண்டு பணி ஓய்வு பிறகு சிஆர்பிஎஃப், ரயில்வே போலீஸ், மத்திய தொழில் பாதுகாப்பு படை, எல்லை பாதுகாப்பு படை, சுங்கம், கலால் வரித்துறை, வனத்துறை, ஓஎன்ஜிசி, இந்தியன் ரயில்வே, மாநில போலீஸ் துறை, விமான நிலை பணி, டோல்கேட் பணி, பல துறைகளில் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. 100% மத்திய அரசு நிறுவனங்களில் உள்ள பணிகளுக்கு 10% இடஒதுக்கீடு பேஸ் பண்ணி உங்களுக்கு முன்னுரிமை அழைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் தனித்தனியாக வெளியாக உள்ளது. இதனால் முப்படைகளில் அக்னிபாத் திட்டத்தின் பணியாற்ற விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இணையதள வழியாக செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ அட்வர்டைஸ்மெண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகல. கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வரப்போகுது. மொத்தம் 46,000 காலி பணியிடங்கள் கிட்ட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 10th, 12th, 8th முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வு கிடையாது, கட்டணம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் ஃபிசிக்கலாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு இன்டர்வியூக்கு ஃபிசிக்கலாக செக் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 2 டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு அதாவது என்ன டெஸ்ட்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த 2 டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக போஸ்டிங்னா 4 வருஷத்தில் 24 லட்ச ரூபா உங்களுக்கு சேலரி. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாபு. ஒரு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா கிட்ட உங்களுக்கு சேலரியாக கிடைக்க போகுது. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாலும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் அனைத்துமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.